பைரவி தூங்கிக்கிட்டு இருந்த ஆறுமுகத்தை எழுப்புறாங்க. பைரவி கிட்ட ஆறுமுகம் சொல்றாரு, என்னால முடியல பைரவி, காய்ச்சல் அடிக்குது. பைரவி ஆறுமுகத்தோட கழுத்தை தொட்டு பாக்குறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க, கஞ்சிய குடிச்சிட்டு மாத்திரையை போடு, எல்லாம் சரியா போயிடும். பைரவி ஆறுமுகத்துக்கு கஞ்சிய குடுக்கறாங்க. ஆறுமுகம் சிவா எங்க இருக்காருன்னு பைரவி கிட்ட கேக்குறாங்க. பைரவி சொல்றாங்க, அவரு உள்ளதான் இருக்காரு. ஆறுமுகம் சொல்றாரு, சிவாவுக்கு ஸ்னேகாவால அடிக்கடி தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, பாவம் அவன். பைரவி சொல்றாங்க, உங்க தம்பி எதுக்கு சிந்துவை கடத்திட்டு போனோம், அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. உங்க தம்பி பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது உங்க தம்பிக்கு. ஆறுமுகமும் பைரவியும் பேசிக்கிட்டு இருக்கத சிவாவும் சிந்துவும் ரூமுக்கு வெளியே நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா இத கேட்ட உடனே ரொம்ப சங்கடப்படுறாரு. சிந்து சிவாவை எப்படி சமாதானம் பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.